ஹாய் வணக்கம். என்னுடைய பேர் கவிப்பிரியா. நான் இன்றைக்கு உங்களுடன் ஷேர் பண்ண விரும்புகிற புக் த லாஸ்ட் லெக்சர் பை ராண்டி பவுஷ். இந்த புக்கோட ஆத்தர் ராண்டி பவுஷ் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார். 2008 இந்த புக் பப்ளிஷ் பண்ணும்போது அவருக்கு டெர்மினல் கேன்சர் என்ற ஒரு டயக்னோசிஸ் வந்திருந்தது. அப்படி அந்த டயக்னோசிஸ் வந்திருக்கும் போது அவருடைய பிள்ளைகள் மிகவும் யங்காக இருந்தவங்க. ரெண்டபடியாக இந்த புக்கை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அவர் வாழ்க்கையில் அனுபவித்த விடயங்கள், அதுலேருந்து அவர் பழகி கொண்ட விடயங்கள், எப்படி ஆப்ஸ்டிகல்ஸ் ஓவர் கம் பண்ணினவர், அப்படியான விடயங்களை இந்த புக்கில் ஷேர் பண்ணுறார். இந்த புக்கில் எனக்கு ஸ்டாண்ட் அவுட் பண்ண ஒரு விடயம் ஒன்று என்னென்னு சொன்னால், எங்களோட பிள்ளைகளை ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸுக்கு அனுப்புறதன் முக்கியத்துவத்தை பற்றி இதில் ஷேர் பண்ணுறார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எங்களுடைய பிள்ளைகளை சாக்கர், வாலிபால் அப்படியான ஒரு ஆர்கனைஸ் ஸ்போர்ட்ஸுக்கு நாங்கள் அவங்கள அனுப்பும்போது அதில் அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்க பழகிறத விட, அதாவது அவங்க நேஷனல் லீக்கில் ப்ளே பண்ணி பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகணுமன்றது கோல் இல்லை. ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸை மாஸ்டர் பண்ணுறதுக்கு அப்பா அதில் பழகிற வேறு வேறு விடயங்கள், அதுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இப்படியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கு அனுப்புறது முக்கியம் என்று இந்த புக்கில் சொல்கிறார். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு கோட் ஒன்று வாசிச்சு கொள்கிறேன். ஸோ வாட் வி ரியலி வாண்ட் them to learn is far more important. Teamwork, perseverance, sportsmanship, the value of hard work, and ability to deal with adversity. So teamwork, ஒரு டீம்ல நாங்கள் எப்படி விளையாடுறது, எப்படி பால் பாஸ் பண்ணுறது, எப்படி விட்டு கொடுக்குறது, எப்படி நாங்கள் டீமாக வின் பண்ணுறதுக்காக கலெக்டிவாக ஸ்ட்ராட்டஜிக்காக விளையாடலாம், அப்படியான விடயங்கள் டீச் பண்ணும். பெர்சவியரன்ஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் என்று வச்சுக்கொள்ளும் போது அதுக்கான நேரம் ஒரு உடம்பை வருத்துற மாதிரி ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு டீச் பண்ணுறது. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஸோ மற்ற டீம் வின் பண்ணும்போது நாங்கள் எப்படி வாழ்த்துற மனப்பான்மையை நாங்கள் பழகிக்கொள்ளலாம், ரைட்? த வேல்யூ ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் அபிலிட்டி டு டீல் வித் அட்வர்சிட்டி, தோல்வியை நாங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், தோல்வியை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையை நாங்கள் எப்படி பழகிக்கொள்ளலாம். அப்படி நிறைய விடயங்கள் நாங்கள் பிள்ளைகளை இப்படி ஆக்டிவிட்டீஸுக்கு அனுப்புறதன் மூலம் எங்களுடைய பிள்ளைகள் பழகிக்கொள்வாங்க. ஸோ ஒரு நியூரோ சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது எங்களுடைய பிள்ளைகள் ஒரு பியானோ கிளாஸ், சாக்கர் கிளாஸ், டிபேட் கிளாஸ் அப்படியான ஸ்கில்ஸை மாஸ்டர் பண்ணும்போது அவங்களுடைய பிரெயினுக்குள்ள கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அந்த கனெக்ஷன்ஸ் வந்து அந்த ஸ்கில்லை தவிர வேற வேற லைஃப்ல வர ஏரியாக்களுக்கும் அது உதவலாம். இப்போ உங்களோட பிள்ளைய சொன்னாங்களோ உங்கள்கிட்ட கேட்பாங்க, ரைட்? ஏன் நான் ஸ்கூலில் காம்ப்ளிகேட்டடான மேத் equations எல்லாம் பழகி எடுக்கணும், எனக்கு லைஃப்ல அது ஒரு நாளும் தேவைப்படாது. why do I have to torture myself, why do I have to learn these? எஸ், அவங்களுக்கு அந்த மேத் equations நீ தேவைப்படாட்டின்னு கூட, ஆனால் அப்படி இருந்தும் ஒரு காம்ப்ளிகேட்டட் மேத் equation அவங்க பழகி எடுக்கும் போது, அதை விளங்கும் போது, அதை விளங்கி அதை வேற நம்பர்ஸ்ல அப்ளை பண்ற எபிலிட்டி அவங்களுக்கு பழகி எடுக்கும் போது அவங்களுடைய பிரெயின்ல கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும். அவங்களுக்கு எஸ் இப்போ அந்த equation பழகி கொள்றது கஷ்டமா இருந்தாலும் அப்படி இருந்தும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஃபார்ம் பண்ற கனெக்ஷன்ஸ் அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியம். அதுக்கு அப்பால் அவங்களுக்கு எதிர்காலத்தில் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படியான விடயங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கலாம். ஸோ எங்களுடைய பிரெயின் ஒரு மிகவும் ஃபேசினேட்டிங்கான ஆர்கன். தட்ஸ் வை ஐம் சச் a big fan. உங்களுடைய பிரெயின் உங்களை அறியாமலே நிறைய விடயங்களை ப்ராசஸ் பண்ணி கொண்டே இருக்கும். நீங்கள் என்னதான் டே டு டே உங்களுடைய பிஸி லைஃப்பை லிவ் பண்ணினாலும் உங்களுடைய பிரெயின் நிறைய விடயங்களை ப்ராசஸ் பண்ணி கொண்டே இருக்கும். ஸோ நாங்கள் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோமே, எங்களுடைய பர்சனாலிட்டி வந்து இது வரைக்கும் நாங்கள் லைஃப்பில் அக்யூமுலேட் பண்ணின இம்ப்ரெஷன்ஸ் என்று சொல்லலாம், ரைட்? நாங்கள் இது வரைக்கும் படித்த விடயங்கள், வாசித்த விடயங்கள், ஸ்கூலில் பழகின விடயங்கள், கதைச்ச மனிதர்கள், எங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அது அவ்வளவு தான் எங்களுடைய பர்சனாலிட்டியை ஃபார்ம் பண்ணும், ரைட்? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும், அதாவது பொருட்களை வாங்கி கொடுக்கறத தவிர ஒரு பியானோ கிளாஸ், ஒரு சாக்கர் கிளாஸ், இல்லாட்டி ஒரு மியூசியமுக்கு கூட்டிக் கொண்டு போகிறது, அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு மூளைகளுக்குள்ள கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த கனெக்ஷன்ஸ் அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக வீடியோஸ் நம்ம இருக்கும். I hope you like this video. See you on the next one. Bye.